தீத்து 1ஆம் அதிகாரம் 3, 4 வசனத்தை வாசிக்கிறேன். தீத்து 1ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். பவுல் தனக்கு தேவன் என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், தன்னுடைய ஊழியத்தின் அந்த ஆழம் எவ்வளவு அப்படிங்கிறதை அவர் பேசுகிறார். நாம் தேவனை பற்றி முதல்ல படிக்க வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பொய்யுரையாத தேவன். அவர் ஒன்றை சொல்லுவார் என்று சொன்னால் அதை கண்டிப்பாக அதை அவர் செய்வார். அதில் அவர் மாற மாட்டார். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ தேவன் பல நேரங்களில், குறிப்பாக பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், உங்களுக்கு கானான் தேசத்தை, நீ இருக்கிற இந்த தேசத்தை உனக்கு தருவேன், உன்னுடைய சந்ததிக்கு தருவேன் அப்படின்னு சொன்னவர். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 750 வருடங்கள் கழிந்தாலும் கூட தேவன் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டால், அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். நீங்கள் யோசுவாவின் புத்தகத்தை படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் இருக்கும், தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் என்ன செய்யலை, ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ தேவன் யாரோ ஒரு காலத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவரிடத்திலே சொன்னார், அவர்கிட்ட சொன்னார். அதற்கப்புறம் எத்தனையோ பேர் வந்தார்கள். அதற்கப்புறம் வந்தவர்கள் ஆபிரகாம் அல்லது ஆண்டவருக்கு அவ்வளவு உண்மை இல்லாத ஜனங்கள் எத்தனையோ நடந்தாலும் போனாலும் வந்தாலும், தேவனோ அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தையை அவர் என்ன செய்யலை, அவர் மறக்கவே இல்லை. அதுபோல தான் சகோதர சகோதரிகளே, நமக்கு தேவன் ஒன்றை சொல்லியிருக்கிறார். இப்போ எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாருமே என்னத்தை நாம் விரும்புகிறோம்னு கேட்டால், நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வேண்டும். முதலாவது, நான் இந்த பாவ உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு நான் பரலோகம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது முதல் காரணம். நல்லது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேவன் என்றால் நாம் பார்க்கிற இந்த பூமி நித்தியமாக இருக்க போகிறது கிடையாது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சபையை எடுத்துக்கொள்வார். அதற்கப்புறம் ஒரு 1000 வருஷம் இந்த பூமியிலே கிறிஸ்து ராஜாவாய் அரசாள்வார். அந்த 1000 வருஷம் வரைக்கும் தான் இந்த பூமி இருக்கும். அதற்கப்புறம் இந்த பூமி இருக்காது. அது வரைக்கும் இந்த பூமியிலே தண்ணீர் இருக்கும், காற்று இருக்கும், எல்லாம் இருக்கும். சிலர் சொல்லுகிறது போல் இத்தனை வருஷத்துக்கு தான் காற்று இருக்கும், தண்ணி இருக்கும், அதுக்கப்புறம்லாம் கிடையாதுங்கிற பேசுகிற மாதிரியெல்லாம் கிடையாது. இல்லை, இன்னும் 1000 வருஷங்களுக்கு இந்த பூமியிலே மனுஷன் வாழ்வதற்குரிய எல்லாம் இருக்கும். அந்த காலம் முடிந்த பிறகு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்னா, இந்த பூமியை அழித்து போட்டு விடுவார். இந்த பூமி என்று ஒன்றே இருக்காது. ஆகவே நான் இந்த பூமியிலே இருக்கும்படிக்கு தேவன் என்னை அழைக்கவில்லை. நானும் அவரோடு கூட தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்படிக்கு தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். நல்லது, சரி, இது ஒரு காரணமானு கேட்டால் இது ஒரு காரணம். சரி, அடுத்த காரணம் என்னன்னு கேட்டால், நான் அழைக்கப்பட்டது மட்டுமல்ல, இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக நான் இந்த நல்ல செய்தியை, ஏனென்றால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னா, இந்த முழு உலகத்திற்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு ஒரு 10,000 தேவதூதர்களை ஆண்டவர் அனுப்பவில்லை. இப்போ நாம் பார்க்கிறோம், கொர்நேலியா வீட்டுக்கு போவதற்கு கொர்நேலியாவுக்கு தரிசனமான தேவதூதனே கொர்நேலியாவுக்கு சொல்லியிருக்கக்கூடாதா? இயேசு கிறிஸ்து அவர் வந்தார், அவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொர்நேலியோ வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கொர்நேலியோவுக்கு தரிசனமான அதே தூதனே அதே ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லியிருக்கலாம்.
ஆனால் அது என்ன ஆகாது அப்படின்னு கேட்டால், அந்த ருசி அவங்களுக்கு தெரியாது, அந்த ருசி தேவதூதனுக்கு தெரியாது. ஆகவே ஆண்டவர் தேவதூதனை வைத்து இந்த முழு உலகத்திற்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கவோ மற்ற ஊழியங்களை செய்வதற்கோ இல்லை. சில ஊழியங்களை தேவதூதர்கள் இன்றைக்கும் செய்யத்தான் செய்கிறார்கள். ரட்சிப்பின் வழியிலே ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு அவர்கள் பணிவிடை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும். ஆனால் ஆண்டவருடைய இந்த செய்தியை அறிவிப்பதற்கு அவனைப் போலவே பாடுள்ள மனுஷன் அல்லது அவனைப் போலவே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனைத்தான் தெரிந்து கொள்கிறார். எனவே தான் கொர்நேலியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக பேதுருவை ஆண்டவர் என்ன செய்தார்? கொண்டு போக சொன்னார். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு, என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, நான் கண்ட ஒரு பாலைவனத்திலே நான் தண்ணீருக்காக நான் தவித்து கொண்டிருந்தேன். அந்த தவித்து கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு அந்த பாலைவனத்திலே ஒரு நீரூற்றை நான் கண்டால் நான் என்ன சொல்லுவேன்? இப்பொழுது இதே போல் தண்ணீருக்காய் அலைந்து கொண்டிருக்கிற மற்றவர்களை பார்க்கும் பொழுது, பாருங்கள், இங்கே வாருங்கள், இங்கே வாருங்கள், நான் ஒரு நீரூற்றை கண்டேன், அதிலே உங்கள் தாகம் தீரும் அப்படின்னு சொல்ல மாட்டேனான்னு கேட்டால் நான் சொல்லுவேன். அதுதான் ஊழியம். அப்போ அதற்காகவும் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார்னு கேட்டால் அதற்காகவும் அழைத்திருக்கிறார். அப்படி சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வருகிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பாதுகாத்து அவர்களுக்கு மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்கிறதை வைத்து அவர்களை பாதுகாக்க வேண்டியதாக, அவர்களை காத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் ஊழியங்கள். இவைகள் இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்யறதில்லைன்னு கேட்டால் நம்ம ஏதோ அனாதைகளைப் போல் அலைவிடவில்லை. எனவே தான் இந்த பூமியிலே நான் ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவன், நான் ஒரு அந்தரங்க கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுகிறதற்கே வழி கிடையாது. அப்படி இல்லவே இல்லை. அப்படி யாராவது சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் தெரியாமல் சொல்லுகிறார்கள். அந்தரங்க கிறிஸ்தவன் என்று யாரும் கிடையாது, நான் ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவன் என்று யாரும் கிடையாது. இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டது எதற்காக? நான் ஒரு சபையாக சேர்வதற்காக ஒழிய நான் தனிப்பட்ட முறையிலே சில ஊழியங்களை நான் செய்வேன், அப்புறம் நான் பாட்டுக்கு இருந்துக்குவேன் அப்படின்னு அப்படி கிடையாது. அப்படி இல்லவே இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஊழியர்களை நீங்கள் நம்பாதிருங்கள். அது சரியானதல்ல. தேவன் தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கிறார், தாம் தெரிந்து கொண்டவர்களை ரட்சிக்கிறார், அவர்களை சபைக்கு கொண்டு வந்து அவர்களுடைய மரண நாள் வரைக்கும் அந்த சபையில வைத்து அவர்களை பாதுகாக்கிறார். தேவன் ஏதோ இந்த பாதி வேலையை முடிச்சுட்டு போகிற ஆள் கிடையாது ஆண்டவர். இல்லை, அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. ஆகவே இவைகளெல்லாம் நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு நல்ல நோக்கங்கள் என்று சொல்லலாம், நல்லதுதான். ஆனால் இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இது மட்டுமல்ல. இவைகள் எல்லாமே ஒரு 100%, ஒரு 10% கூட, 10% தான் இவைகள் எல்லாம். இப்போ மீதி 90% என்னத்திற்காக நான் ரட்சிக்கப்பட்டேன்? மீதி 90% நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா அங்குதான் சகோதரர் சொல்ல, அதுதான் நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அநேகருக்கு அது தெரிகிறது கிடையாது. அவர்களுக்கு அதற்கு மேலே ஒன்றுமில்லை என்று நினைக்கிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், 4 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறேன், இதற்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லி அதை குறித்த வாஞ்சையோ விருப்பமோ தெளிவோ எதுவுமே இல்லாமல் மொத்தத்திலே திருப்தியானவர்களாக. ஒரு தடவை திருப்பூர் டவுன் ஹாலில் ஒரு மீட்டிங், சுவிசேஷ கூட்டம் நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் நான் புக் ஸ்டால் போடுவதற்காக நான் போயிருந்தேன். அது பல வருஷங்களுக்கு முன்பாக. நம்முடைய புத்தகங்களில் ஒன்றான கடைசி வெற்றி புத்தகத்தை ஒரு அம்மா எடுத்து வந்து அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தவங்க எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கூட்டம் வேறொருத்தர் நடத்தின கூட்டம். அப்போ அவர்களிடத்தில் எடுத்து நான் அந்த புத்தகத்தை காண்பித்தேன். இந்த புத்தகத்தை பாருங்கள், இதில் எத்தனையோ மறைவான ரகசியங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அந்தம்மா இதை விட பெரிய புத்தகத்தெல்லாம் படித்தாச்சு, இது என்ன பெருசா நீ என்னமோ பேசுகிற அப்படிங்கிற கணக்காக அந்தம்மா அந்த புத்தகத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. என்னன்னு கேட்டால் கிறிஸ்துவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய திருப்தி இருக்கிறது. இன்னொன்று, தாங்கள் ஏதோ ஒரு உயர்ந்த ஜாதியானது போலவும் நினைத்து கொள்கிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் பெற்ற, பரிசுத்த அபிஷேகம் பெற்ற, நான் இப்பொழுது உயர்ந்த ஜாதி,
எங்கிட்ட வந்து நீ என்னமோ ரட்சிப்பை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கிற, புத்தகத்தை படிக்கணும்னு பேசிகிட்டு இருக்கிற. நான் யார் தெரியுமா? நான் எல்லா அனுபவத்தையும் கடந்து வந்தவன். நீ ஒன்றையுமே அறியவில்லை, நீ ஒன்றுமே உனக்கு தெரியல, நீ ஒன்றையும் அறியவில்லை என்றதான் அர்த்தம். நீ ஒரு ஆவிக்குரிய குழந்தையை போல் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது எத்தனை பேருக்கு புரியும்? அதெல்லாம் புரியாது. ஆகவே இந்த வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? பவுல் தீத்துவுக்கு எழுதும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? எதை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார் அப்படின்னா, நம்ம என்ன வாசித்தோம்? நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம். இது ஏன் பொய்யுரையாத தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால், இதில் நிறைய சந்தேகம் வருகிறது. இப்போ முதல்ல நாம் எதை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், நித்திய ஜீவன் என்றால் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் நித்திய ஜீவன் என்றால் நித்தியமாக தேவனோடு கூட பரலோகத்திலே வாழ்கிறோம் அல்லவா, அதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது அல்ல. மாறாக நித்திய ஜீவன் என்றால், அதாவது ஜீவன் என்றால் என்னன்னு கேட்டால் வாழ்க்கை. அது ஏதோ நீண்ட நாள் வாழ்கிற அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லவில்லை. இப்போ நம்ம 100 வருஷம் 120 வருஷம் நீண்ட நாள் வாழ்கிறது ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் தேவனோடு கூட கோடிக்கணக்கான வருஷங்கள் வாழப்போகிறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாக்குத்தத்தமான்னு கேட்டால் அது சந்தோஷம்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பவுல் சொல்லுகிறது, அல்லது புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறது, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே திரும்ப சொல்லுகிறது நீடித்த வாழ்வை பற்றி பேசுகிறது இல்லை, மாறாக வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய வாழ்க்கை, இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் பேதுரு வெவ்வேறு விதமாக எல்லா அப்போஸ்தலர்களும் இதை பற்றி பேசிக்கிறார்கள். பேதுரு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அவர் கொஞ்சம் விளக்கமாய் சொல்லுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை பாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரளி இருக்கிறது. அதாவது இப்போ நம்மை அழைத்தவர் அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு. அவர் என்னை அழைச்சிட்டாரு, நான் அவரை அறிந்து கொண்டேன் அப்படின்னா அதற்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரா எதுக்கு? இன்னும் எனக்கு திவ்ய வல்லமை எதுக்கு? இதெல்லாம் எனக்கு இந்த தேவபக்தி ஜீவன் இதற்கெல்லாம் எதற்கு இந்த திவ்ய வல்லமை அப்படின்னா, அது எதற்காக அப்படின்னா, இச்சையினாலே உலகத்தினுண்டான கேட்டுக்கு தப்பி, இந்த வரியை நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். என்ன வரி அது? திவ்ய ஸ்வாவம். இதுதான் இதற்காக திவ்ய ஸ்வாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அப்போது பரலோகத்திற்கு போவதற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்பதல்ல, அது ஏற்கனவே எனக்கு நடந்தாகிவிட்டது. இப்போ எனக்கு அடுத்தது ஒன்று நடக்க வேண்டும். திவ்ய ஸ்வாவத்திற்கு, திவ்ய ஸ்வாவம் என்று யாரை சொல்லுவேன்? தேவனுடைய சுபாவம். தேவன் எப்படி இருக்கிறாரோ அதை போல நானும் மாறும்படிக்கு, அதிலே நான் பங்கு பெறும்படிக்கு, அவருடைய சுபாவத்தில் எப்படி இது பாருங்கள். இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், தேவன் சகோதரர்களே, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் நித்தியமாக இருக்கிறவர். அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய வல்லமை, அவருடைய கர்த்தத்துவம், இவைகளிலெல்லாம் நமக்கு பங்கில்லை. இது அவருக்கே உரியது. இது அவருக்கே உரியது. ஆனால் அவரோ என்ன செய்கிறார் அப்படின்னா, எனக்கு அப்படியானால் எனக்கு என்னத்தை பங்கு போட்டு கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் தன்னுடைய சுபாவத்தை தான் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஞானம் உள்ளவர் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கே உரியது. எனக்கு என்ன தருகிறார் அப்படின்னு கேட்டால், அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவராக இருக்கிறாரோ அந்த சுபாவத்திலே என்னையும் பங்கெடுக்க வைக்கிறார். அதிலே ஒரு வசனம்
நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த வசனம் என்ன? உங்கள் பிதா, அதை முடியுங்களேன், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். இது என்ன ஆச்சரியம் பாருங்கள். பரலோக பிதா எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ அப்படியே நானும் மாற முடியும். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நானும் மாற முடியும். இது ஏதோ இதைத்தான் சொல்லிக்கிறது. அவர் பொய்யுரையாத தேவன். அல்லது இப்படிப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் பொய் கிடையாது, அதெல்லாம் உண்மையான வார்த்தை, உண்மையாய் நிறைவேற போகிற வார்த்தை. அப்போது திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்றால் என்னென்னா, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் மாறுகிறது, அதற்கு நான் பங்குள்ளவனாய் மாறுகிறது. இதை தேவனே இப்படி செய்திருக்கிறார். மனு புத்திரர்களுக்கு ஆண்டவர் தன்னுடையதே, அது எப்படிங்க ஒருத்தர் தன்னுடையதை கொடுப்பாரா? அப்படி கொடுக்க முடியாதே. அப்படி யாரும் அப்படி கொடுக்க மாட்டார்கள். தன்னுடைய திறமையை, தன்னை போல ஒரு திறமைசாலியை உண்டு பண்ணுகிறதற்கு யாரும் அவ்வளோ சீக்கிரம் வருகிறதில்லை. ஆனால் வேதத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான வசனம் என்னது? உங்களுக்கு அந்த வசனம் தெரியுமா? தேறின எவனும் குருவை போல் இருப்பான். குருதான், மற்ற எல்லாரும் சிஷியர்கள், அப்படிதான் உலகத்தில் இருப்பார்கள். ஆனால் வேதத்தில் தான் இருக்கிறது, தேறின எவனும் குருவை போல மாறிவிடுவான். ஆமாம், இயேசு கிறிஸ்து இங்கே பாருங்கள், என்னோட லெவலுக்கு நீங்களாம் வர முடியாது. நீங்கள் எனக்கு சீசர்களாக இருக்கலாம், ஆனால் என்னோட லெவலுக்கெல்லாம் நீங்கள் வர முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறவர் அல்ல. இல்லை, தன்னுடைய முழுமையும் நமக்கு ஆகும்படிக்கு, என்னை போல குருவை போலவே மாறும்படிக்கு, குரு எப்படி இருக்கிறாரோ அதை போலவே சீசனும் மாறும்படிக்கு. அப்போ ஒரு காலகட்டம் வரும்பொழுது இனி குரு சீசன் என்றல்ல, எல்லாருமே குருவை போல மாறிவிடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு தேவனை பார்த்திருக்கிறீர்களா? தன்னுடையதை எல்லாம் எடுத்து கொடுக்கிற தேவன், தன்னுடைய சுபாவத்தை கொடுத்து தன்னை போலவே பிறரை மாற்றுகிறது. இல்லை, எனக்குன்னு ஒரு பேர் இருக்குதுங்க, அந்த பேர் இருக்கணும், மற்றதெல்லாம் அதுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு தேவன் இல்லை. மனிதன் அப்படி இருப்பான், பிசாசு அப்படி இருக்கிறான். ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவனோ நான் எப்படி, அதைத்தான் அந்த ஆதியாகம புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் மனுஷனை எப்படி படைத்தார்? தன் சாயலின்படி, தன் சாயலின்படி, தன் ரூபத்தின்படி. பாருங்கள், இப்படி ஆண்டவர் தேவதூதனை படைக்கவில்லை, கேருபீன்களை படைக்கவில்லை, மனுஷனைத்தான் படைத்தார். அப்போ ஆகவே இப்போ நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பது நமக்கு புரிகிறதா? அவரை போல திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகிறது தான், அதுதான் நம்முடைய அழைப்பு. அதற்காகத்தான் ஆண்டவர் ரட்சித்து நம்மை சபையிலே வைத்திருக்கிறார். என்னுடைய மரண நாள் வரைக்கும் எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால், அந்த 10% வேலையும் நடக்கும். எந்த 10% வேலை? என்னை போலவே இந்த பூமியிலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களுக்கு ரட்சிப்பை அறிவிப்பது வேலை. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த வேத புத்தகத்தை வைத்து போதிக்கிற வேலை, உபதேசிக்கிற வேலை, கண்காணிக்கிற வேலை, கற்றுக் கொடுக்கிற வேலை, எச்சரிக்கிற வேலை, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு போதகனாக, ஒரு அப்போஸ்தலனாக. இவைகளெல்லாம் வேண்டுமா? இவையெல்லாம் வேண்டும். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு இந்த வரங்களை சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாமே எதற்காகன்னு கேட்டால், மீதி இருக்கிற அந்த 90% வேலையை சரி செய்வதற்கு. அந்த 90% வேலை என்ன? சபைக்கு ரட்சிக்கப்பட்டு வருகிற ஒரு மனுஷன், அவன் எப்படி வருகிறான்? அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாய் வருகிறான். அவனுடைய சுபாவத்திலே மாற்றம் இல்லை. அவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், தேவனை அறிந்திருக்கிறான். ஆனாலும் கூட அவன் சோதிக்கப்படக்கூடியவனாக, அவன் இன்னமும் அந்த சுபாவத்திலிருந்து விடுதலை அடையாதவனாக இருக்கிறான். அவனை கொண்டு சபையிலே வைத்து அவனை உருவாக்கி அவனை ஒரு காலகட்டம் வரும் பொழுது, சகோதரர்களே, இந்த ஊரில் இந்த ஜனங்கள் மத்தியிலே ஸ்திரீகளை இச்சிக்காத கண்களை உடைய புருஷர்களை உருவாக்குவது என்பது அது பெரிய சாதனை இல்லையா? சாதனை தான். இந்த முழு உலகமும் சகோதரர்களே, இந்த முழு உலகத்தையும் வெள்ளை சொல்ல போட்டுக்கிட்டு தெரிகிற ஆளுகளை இப்போ நீங்கள் பார்க்காதீங்க. வெள்ளை சொல்ல போட்டுக்கிட்டு காரில் இறங்குறவனையும்
ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவனையும் டாக்டர் இன்ஜினியர்னெல்லாம் பார்க்க வேண்டாங்க. ஆண்டவர் பார்த்ததை சொல்லுகிறேன். ஆண்டவர் எப்படி சொன்னார், எப்படி இந்த உலகத்தை பற்றி சொன்னார் தெரியுமா? அதை சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரியுமா? வேசித்தனமும் விபச்சாரம் நிறைந்த இந்த சந்ததி அப்படின்னார். இதுதான் ஆண்டவர் இந்த உலகத்தை குறித்து வைத்திருக்கிற மதிப்பீடு. நாம் வேணால் அவன் காரில் வர்றான், 100 ஏக்கரை இடம் கிடக்குது, 50 லட்சம் அல்லது 2 கோடி போட்டு வீடு கட்டிக்கிறான்னு நாம் பேசலாம். இயேசு எப்படி பார்த்தார்? வேசித்தனமும் விபச்சாரம் நிறைந்த இந்த சந்ததியிலே அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? இது இப்படிப்பட்ட சந்ததி தான். எனவே இந்த குப்பையை, இதை நீங்கள் தழுவிக்கொள்ளப் போகிறீர்களா? இதை மேன்மையான இல்லை, இந்த சந்ததி இப்படிப்பட்டதான். ஆனால் இப்படிப்பட்ட சந்ததியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற ஒரு மனுஷன், அவனோ இப்பொழுது தேவன் எப்படி ஒரு ஸ்திரியை பார்ப்பாரோ அப்படியே பார்ப்பான். 33 வயதிலே இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரியை பார்த்து மகளே என்று அழைத்தார். அப்படிப்பட்ட சகோதரர்களை, அப்படிப்பட்ட மனுஷர்களை சபையிலே வைத்து உருவாக்க வேண்டாமா? தன் கண்களிலே ஒரு துளி கூட பாலியத்தின் இச்சை இல்லாத மனுஷனை உண்டாக்க முடியுமா? முடியும். அது ஏதோ அது முடியுமா முடியலையாங்கிறதல்ல, அதை குறித்து அவர் தான் சொல்லிக்கிறாரே, பொய்யுரையாத தேவன் என்று. பொய்யுரையாத தேவன் அவர். கோள் சொல்லாத, புறங்கூறாத ஒரு சகோதரியை உண்டாக்க முடியாதா? தன்னுடைய இருதயத்திலே சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு பெண்ணை உருவாக்க முடியாதான்னு கேட்டால் முடியும். இதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னு கேட்டால், நம்மை அழைத்திருக்கிறார். சகோதரர்களே, இயேசுவை போலவே நாம் சாந்தமுள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, இரக்கமுள்ளவராக, தயவுள்ளவர்களாக, பண ஆசை இல்லாதவர்களாக, இந்த உலகத்தை நேசிக்காதவர்களாக, இங்கே இருக்கிற இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் இப்படி மாற்ற வேண்டும். இப்படி மாற்றுவது தான் இன்றைக்கு துடித்து கொண்டிருக்கிற வேலை. அந்த வசனத்தை பாருங்கள். கொலோசியர் நிருபத்திலே பவுல் என்னத்தை துடிக்கிறார் என்று பாருங்கள். கொலோசியர் நிருபத்திலே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம், 28, 29 பாருங்கள். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக என்ன செய்யணும்? நிறுத்த வேண்டும். ஏதோ தோனான் தொசுக்கான்கிட்டு சபைக்கு வருகிறவனாக அல்ல. சபைக்கு வருகிற ஒவ்வொருவர்களும் தேறினவர்களாக. என்ன தேறினவர்கள்? இயேசுவை போல மாறுகிறவர்களாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவரையே அறிவித்து புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இது சகோதர சொல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. இந்த வேலையை கொஞ்சம் கூட சலிப்பில்லாமல், சடைப்பில்லாமல் 24 மணி நேரமும் செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஊழியம் இது. அதற்காக என்ன செய்கிறார் பவுல்? நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ பாருங்களேன், சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் இப்படி மாற்றாவிட்டால், தேறினவர்களாக மாற்றாவிட்டால் அந்த சபையினாலே என்ன பிரயோஜனம்? அந்த சபையினாலே ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரி, இப்படி மாற்றப்படுகிறவர்கள், இப்படி மாறுகிறவர்களுடைய எண்ணிக்கை பெருகுமா அப்படின்னு கேட்டால் அது அவ்வளோ சீக்கிரம் பெருகிறதும் இல்லை. இங்கே வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். அதாவது முழுமையான பைபிளை கை கொண்ட ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஒரு வசனத்தை. அதாவது முழு பைபிளையும் கை கொள்கிற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அந்த 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு
செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும். அப்போது நான் வேதத்தை கற்றிருக்கிறேன், எனக்கு பழைய ஏற்பாடு அத்துப்படி அப்படின்னு சொல்லுகிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த ஒரு வசனத்தில் முழு வேதம் அடங்கி இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், நான் என்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கிற அந்த இடத்திற்கு ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கொண்டு வர வேண்டும். அல்லது மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மற்ற இடத்துல நான் என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறேனோ, என்னுடைய மனைவி என்னிடத்தில் அன்பாக பேச வேண்டும், அவள் என்னை விசாரிக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் நான் இப்பொழுது என்ன செய்யணும்? நீங்கள் போய் கேளுங்க, 2ல் 1 கேளுங்க அப்படின்னா சொல்லிக் கொடுக்கறது, அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. வேதம் என்ன சொல்லுகிறது? என் மனைவி என்னிடத்தில் அன்பாய் பேச வேண்டும், என்னை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அப்படி நான் நினைத்தால் இப்பொழுது நான் என்ன செய்யணும்? நான் அதை செய்ய வேண்டும். ஆமாம், நான் அதை செய்ய வேண்டும். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு என்ன செய்யுங்கள். இதுதான் முழு பைபிள். இப்போ இந்த லெவலுக்கு ஒரு மனுஷரை இந்த லெவலுக்கு எல்லோரும் வந்துட்டாங்களான்னு கேட்டால் எல்லோரும் இன்னும் வரல. எல்லோரும் எந்த லெவலுக்கு வந்திருக்கிறான்னு கேட்டால், மனைவி என்பவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு என்ன செய்யும்? எனக்கு நன்றாக தெரியும். நான் பைபிளை படித்த வரைக்கும் மனைவி என்பவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறது எனக்கு தெரியும். சகோதரிகள் லேசுப்பட்டவர்களா? சகோதரிகள் வேதத்தை வாசித்து புருஷன் என்கிறவன் உங்களுக்கு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை என் கணவனே நீங்கள் படித்து பார்க்கவில்லையா அப்படின்னு மனைவிமார்கள் என்ன செய்கிறாள்னு கேட்டால், அவர்கள் அதை கேட்கிறார்கள். அப்போ இந்த லெவலுக்கு இதை வளர்த்து விடுவதற்காக சபை. அதனால தான் சகோதரர் சொல்ல, சபைக்கு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியும் இங்கே சபையிலே அந்த மரம் இருக்கிறது. சபையிலே வேதத்திலேயும் அந்த மரம் இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் தான் அந்த மரம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏதேன் தோட்டத்தில் மட்டுமல்ல, பைபிளில் அந்த மரம் இருக்கிறது. சபையிலையும் கூட அந்த மரம் இருக்கும். எது? 2 விருட்சம் இருக்கிறது. ஜீவ விருட்சம் இருக்கிறது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கிறது. அதை நாம் சபையிலையும் சொல்கிறோம், இங்கே பாருங்கள் அந்த மரத்து பக்கத்தில் போக வேண்டாம், அந்த கனியை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன மரம்? அது என் கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர் இதுவரைக்கும் நடந்து கொண்ட நடக்க எல்லாம் வேதத்தின்படி இல்லை. அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். என் புருஷன் நடந்து கொண்டது நல்லதா கெட்டதா, என் மனைவி நடந்து கொண்டது நல்லதா கெட்டதா, இப்படி இதுதான் அந்த விருட்சத்தில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால். எனவே தான் எனக்கு பயமாக இருக்கிறது சகோதரர் சொல்லு. நாம் தயவு செய்து எந்த கனியை சாப்பிட்ருக்கிறோம்? சில பேர் பேசுகிறதை பார்த்தால், அடடா ஏதேன் தோட்டத்துக்கு அல்லது சபைக்கு எந்த கனியை சாப்பிடணுமோ அதை சாப்பிடாம மாற்றி சாப்பிட்டாங்களே. ஏன்னா இங்கேயும் அந்த மரம் இருக்கிறது, இங்கேயும் அந்த மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் கனியை நீங்கள் புசித்து சாப்பிட்டா, அதை இப்போ சாப்பிட்டீங்கன்னு சொன்னால், சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அவர் எப்படி இருக்க வேண்டும், இந்த சகோதரன் எப்படி இருக்க வேண்டும், அந்த சகோதரன் எப்படி இருக்க வேண்டும், எல்லாம் எனக்கு ஐயோ நீங்கள் பெரிய ஆபத்தில் இருக்கிறீங்க. தயவுசெய்து நீங்கள் எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்டீங்களே, அதை சாப்பிட்றாதீங்க தயவுசெய்து. அது இருக்கிறது, சபையிலையும் இருக்கிறது, வேதத்திலையும் இருக்கிறது. அந்த மரத்தின் பழத்தை சாப்பிடாதிருங்கள். அப்போ நான் எதை சாப்பிட வேண்டும்? ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் என்றால் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த பழத்தை நான் அதிகமாக ஒவ்வொரு வாரமும் வந்து அதை புசித்து நான் சாப்பிட்டால் நான் கண்டிப்பாக சகோதரர் சொல்ல. ஆனால் இந்த வழியை பின்பற்றாமல் போகிறவர்கள், அதைத்தான் அந்த என்ன வாசித்தோம்? மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தை பாருங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்குது. இந்த சர்ச்சோட கேட்ட பாருங்கள், அந்த கதவு 4 அடி அகலம். இப்போ 4 அடி அகலம் இருக்கிறனால 2 சகோதரிகள் போனாலும் என்ன இல்லை, அப்படியே டச் பண்ணாமல் போய்க்கலாம்.
நீங்கள் ரொம்ப ஒதுங்கலாம் வேண்டியதில்லை. 2 பேரும் நேருக்கு நேர் போனீங்கனாலும் கூட டச் பண்ணாமல் போய்க்கலாம். ஆனால் இந்த கதவை அரை அடிக்கு பண்ணுறோன்னு வச்சுங்களேன், 6 இன்ச் அகலத்தில் பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்டால், என்னால் அப்படி நான் கையை வீசிக்கிட்டு என்ன செய்ய முடியாது. நான் வாரேன். என்னை பார்த்து தட்டு கழுவுற போது இந்த சிஸ்டர் இப்படி பேசிட்டாங்க, நான் வாரேன் அப்படின்னு கையை வீசி நடந்துக்கிட்டு, அதை கேட்டு பெருசாக இருக்குதே, கேட்டு 4 அடி கேட்டு செஞ்சாச்சு. வீசி நடந்து அந்த கேட்டு அதை விட பெருசு 8 அடி கேட்டாக இருக்குது. இல்லை, ஜீவனுக்கு அதாவது வாசலே முதல்ல இடுக்குங்க. உள்ளே நுழையிறதே பார்த்தீங்கன்னா நுழையிறதே இடுக்கமாக இருக்கிறது. அரை அடி கேட்டு செஞ்சு வச்சுருந்தா நீங்கள் எத்தனை பேர் சர்ச்சுக்கு வருவீங்க? அது என்னங்கப்பா, அந்த சர்ச்சுக்கு போகிறது சரிதான், நான் போய் அந்த கேட்டுக்குள்ளே நுழையிறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்குதே. அரை அடி தான் கதவு இருக்குது, அந்த கதவுக்குள்ளே எப்படி நுழைஞ்சு எப்படி போகிறது? அதே போல தான் சகோதரர்களே, ஜீவனுக்கு போகிற வாசலும் இடுக்கம், வழி என்னது? சரி, எப்படியோ கஷ்டப்பட்டு நடந்துட்டோம், இனியாவது உள்ளே போயாவது நல்லபடியாக இருக்குன்னு பார்த்தா உள்ளே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 7ஆம் அதிகாரத்தில் வழியும் எப்படி இருக்கிறது? வழியும் நெருக்கமாக இருக்கிறது. இப்படி தான் சகோதரர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் 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 அனுமதிக்கிறார். ஜீவனுக்கு போகிற வாசலும் அது இடுக்கமான வாசலாக இருக்கிறது. ஏனென்றால் அதற்குள் பிரவேசிக்கிறவர்கள், அல்லது இப்போ நாங்கள் ஒர்க் ஷாப் வேலை செய்கிறோம். இப்போ நான் போனேன்னா என்ன சொல்லுவேன்னா, இல்லைங்க அவங்க வீட்டுக்காரங்க சின்ன கதவை தான் கேட்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், இல்லைங்க இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது, நீங்கள் சௌகரியமாக போயிட்டு வர முடியாது. அதனால் நீங்கள் 4 அடி வைங்க, 3 அடி வைங்க, 8 அடி வைங்க. நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா வண்டியில் அப்படியே உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை கேட்டு போட வச்சு, அவங்க நல்லது தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வரும்பொழுது இப்படி நான் பேசினால் நான் யார் சொல்லுங்களேன்? இப்படி நீங்கள் கஷ்டப்படாமல் நீங்கள் வாங்க அப்படின்னு நான் சொன்னால் நான் யார்? அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? நான் யார்? கள்ளத்திற்கரிசி நான். ஜீவனுக்கு போகிற இந்த வழியை விசாலமாக்கி, ஒரு அடி கேட்டெல்லாம் செய்யாதீங்க, ஒரு அடி கேட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் எப்படிங்க நீங்கள் போவீங்க? நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க உங்களுக்கு அப்படின்னு நான் பேசினால் நான் யார்? நான் ஒரு கள்ளத்திற்கரிசி. எவ்வளவு வாசலை இடுக்கமாய் வைக்க முடியுமோ அவ்வளவு இடுக்கமாய் வைத்து வழியை நெருக்கமாக வைத்தால்தான் நான் தீர்க்கரிசியாக இருக்க முடியும். ஆகவே அருமையான சகோதரர் சொல்லு, ஜீவனுக்கு போகிற, எனவே நம்முடைய வாழ்க்கையை தேவன் இப்படி தான் அமைத்திருக்கிறார். நித்திய ஜீவனிலே பங்கடையும்படிக்கு, திவ்ய சுபாவத்திலே பங்கடையும்படிக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை அப்படி தான் அமைத்திருக்கிறார். இதற்குள்ளாக பிரவேசிப்பதும் பிரவேசிக்காமல் போவதும் அவரவர் இஷ்டம். ஏன்னா நிறைய பேர் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக வருவதற்கு அங்கே யாருங்க போவா? அது இடுவாய்ங்கிறது அது ஒரு ஓரத்தில் ஒரு கிராமங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இடுவாய் சிஎஃப்சி திருப்பூர் டவுனுக்குள்ளே வைக்காமல் ஆண்டவர் இடுவாய்ங்கிற ஓரத்தில் வச்சது அவருடைய அதிசய ஞானம். ஏன்னா இங்கே வருவதற்கு ஒரு பிரயாசம் எடுக்கணும், அப்படி வச்சதற்காக நல்லது. ஏன்னா தேவபக்தியின் மேல் ஆசை இல்லாதவர்கள் இங்கே வரமாட்டாங்க. எங்கே வருவாங்க? டவுன், சிட்டி சிஎஃப்சின்னு ஏதாவது இருக்குதா? இப்போ நிறைய பேர் வச்சுக்கிறாங்களே, சிட்டி அது இதுன்னு எல்லாம் பேர் வைக்கிற மாதிரி இல்லை. சொல்ல இந்த வழி நெருக்கமாக இருக்கிற இந்த வாழ்க்கைக்குள்ளாக இப்படி தான் நம்முடைய அனுதின வாழ்க்கை இருக்கும். அல்லது தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டோம் என்று சொன்னால் இது பெரிய ஏனுங்க. அப்புறம் அவங்க எப்படி வேணாலும் நடந்துக்கலாமா, ஆனால் அவங்க எப்படி நடந்துக்கோன்னு சொல்கிறதபடி நான் நடந்துக்கணுமாமா? இது எப்படிங்க? இது விசாலமாக இல்லைங்களே. என் மனைவி எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேனோ அப்படியே நானும் நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது நெருக்கமாக இருக்கிறது, அது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. அப்போ இப்படியே நான் எத்தனை வருஷம் வாழ்கிறது? என்னுடைய மனைவி எப்போ சாகிறது?
ஐயோ, நான் வேற வாய் தப்பி பேசிட்டேன், என்ன நடக்குமோ? சாந்தா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான். இல்லை சோறு சொல்லு, நம்முடைய சூழ்நிலைகள் தேவன் எத்தனை பேருடைய வாழ்க்கையை பாருங்கள். சில பேருக்கு வெளிரங்கமாக மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை பெற்றிருக்கிற குடும்பத்தை எண்ணி பாருங்கள். ஆமாம், தங்களுடைய சரீரத்தில் குறைபாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை எண்ணி பாருங்கள். தேவன் ஏன் ஒரு நொடி பொழுதிலே ஒரு பையனை சொஸ்தமாகக்கூடாது? ஏன் அவர்களுடைய வாழ்க்கை இப்படி கஷ்டமாகவே போய்கொண்டிருக்கிறது? இல்லை சோறு சொல்லே நிறைய பேருடைய வாழ்க்கை இல்லை, நிறைய பேருன்னு இல்லை, நீங்கள் நித்திய ஜீவனிலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வழிதான் இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? வழியே இடுக்கமாக இருக்கும், அந்த வாசலே இடுக்கமாக இருக்கும், வாசலுக்குள்ளே நுழையிறதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறது என்னன்னு கேட்டால், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க என்ன செய்யுங்கள்? பிரயாசப்படுங்கள். ஆமாம், இல்லை நான் போகணும், என் மனைவி எப்படி என்னிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்க்கிறேனோ அப்படி நானே அவளிடத்தில் நடந்து கொள்வேன். நான் போகிறேன். இல்லை நீ போகாத, நீ சங்கடப்படுவ, உனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ எப்படி வாழ போகிறேன்னு எங்கள் அம்மா ஆத்தா எல்லாரும் சொல்லுவாங்க. தங்கம், நீ சின்ன வயசுலேருந்து உன்னை இப்படி வளர்த்திட்டோம், நீ போய் இப்படி மானம் போய் மரியாதை போய் இப்படி இருக்கணுமா, நீ இது வேண்டாப்பா அப்படின்னு இழுப்பாங்க. இல்லை நான் அதுக்குள்ளே போவேன், ஐயா உள்ளே நுழையிறதே உனக்கு கஷ்டம், அப்புறம் உள்ளே போகிற வழி வேறு நெருக்கமாக இருக்குதுங்கிற. ஆமாம், இல்லை நான் போவேன்னு யார் முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து இதுக்குள்ளே நுழையிறாங்களோ அவங்கள தவிர வேறு யாரும் இதுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா கஷ்டமாக இருக்குதே, உள்ளே கேட்டுக்குள்ளே நுழையிறதே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வழி பார்த்திங்கன்னா, இப்போ அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த அந்த நாட்களை எண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் இது போலெல்லாம் இருக்காது. இப்போ நாம் சபைக்கு வர்றவங்களுக்கு நம்ம பாய் போடுறோம், சேர் போடுறோம், ஃபேன் போடுறோம், இதுக்கு மேலே ஏதாவது பண்ணோன்னா போடலாம், எது வேணாலும் போடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? வனாந்திரத்திற்கு நடக்க வேண்டும். அங்கே போய் உட்கார்றதுக்கெல்லாம் சமதளமெல்லாம் கிடையாது. ஒருத்தர் அந்த கல் மேலே உட்காந்துருப்பார், இன்னொருத்தர் இந்த கல் மேலே உட்காந்துருப்பார். மத்தியானம் 12:30 சாப்பாடு போடுவாங்களா? யார் சாப்பாடு போடுவா? எங்கே இருக்குது சாப்பாடெல்லாம் கிடையாது. ஏதாவது தேவன் அற்புதமாக பண்ணினால் ஒழிய அதான் சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. இப்படி தான் அவர்கள் எல்லாரும் பிரசங்கத்தை கேட்டார்கள். இப்போ நமக்கு பிரசங்கம் கேட்கிறதே கூட நமக்கு அதெல்லாம் நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லைன்னா அது நமக்கு வேண்டாம்ப்பா அப்படிங்கிற. இல்லை நம்முடைய வாழ்வு சகோதர சொல்ல இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், சரி ஏன் உள்ளே நுழைய முடியலன்னு கேட்டால், நான் ஆளு சைஸ் பெருசாக இருக்கிறேன். இந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், லூக்கா 19ஆம் அதிகாரத்தில், லூக்கா 19ஆம் அதிகாரம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை 18:25 பாருங்கள். லூக்கா 18:25, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதை பார்க்கலையும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும். இங்கே ஆண்டவர் என்ன ஜோக் அடிக்கிறாரா? ஆண்டவர் சில நேரம் ஜோக் அடிப்பாரா, சிரிப்பாரான்னு கேட்டால் சிரிக்கத்தான் செய்வார். ஆனால் இங்கேயும் சிலதை சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசத்தை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும். ஒட்டகம் எப்படி ஊசியின் காதிலே நுழையும் சொல்லுங்களேன்? அந்த மாதிரி தான் சகோதர இந்த வழி இருக்கிறது, இந்த ஜீவ வழியானது அப்படி தான் இருக்கிறது. சரி, இந்த வாலிபன் அந்த ஊசியின் காதில் என்ன செய்யலை? நுழைய முடியல. நித்திய ஜீவன் வேண்டும், தெய்வீக சுபாவத்திலே பங்கடைய வேண்டும் அப்படின்னுக்கிட்டு இவன் வந்தவனிடத்தில், நீ கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கிறப்பா, உனக்கு உடம்பு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர். அது ஐஸ்வர்யம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் அவனை உப்பி விட்டது. அவன் உப்பி விட்டான். ஒரு வசனத்தை பாருங்கள், அந்த வசனத்தை பார்த்து எனக்கே நான் பார்த்து கொள்வதா அப்படின்னு நினைப்பேன். நான் அதை பார்த்து சிரித்து கொள்வதா? இப்போ நானும் அப்படி தான் இருக்கிறனோன்னு நினைப்பேன். யோபு 15ஆம் அதிகாரத்தில்,
இந்த வசனம் உனக்கேற்ற வசனம் தாண்டா அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். யோபு 15ஆம் அதிகாரம். யோபு 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் முகத்தை கொழுப்பு மூடி இருக்கிறது, அவனுடைய அடிவயிறு என்ன செய்திருக்கிறது? தொந்தி விட்டுருக்கிறது. இப்படியெல்லாம் பைபிள் வசனம் இருக்கா? ஆமாம், இப்படியெல்லாம் இருக்குது. சரி, இப்போ நான் இப்படி இருக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்படி இருந்தால் நான் எப்படிங்க ஊசியின் காதில் உள்ளே போகிறது? முகத்தை கொழுப்பு மூடி இருக்கிறது, அடிவயிறு தொந்தி விட்டுருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? அது ஐஸ்வர்யத்தின் மயக்கமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை சவார் சொல்லு. ஒருத்தருக்கு மதிப்பு கனம் முக்கியமாக இருக்கிறது, சிலருக்கு சில பாவங்கள் முக்கியமாக இருக்கிறது, மனுஷருக்கு முன்பாக மரியாதையோடு வாழ்க வேண்டும் என்கிறது முக்கியமாக இருக்கிறது. ஏதோ ஒன்று அவர்களை பெருசாகி மாற்றிவிட்டது. இந்த ஐஸ்வர்யம் பாருங்கள், நல்ல விருப்பம் இருக்கிறது, ஆனாலும் அந்த பண ஆசை அவனை என்ன செய்து விட்டுன்னு கேட்டால் அவனால் இந்த ஊசியின் காதிலே உள்ளே போக முடியல. அவன் போக முடியாது. எப்படி போக முடியாது? ஏன்னா சிறுசாகல. அவன் அதை எல்லாத்தையும் விற்றுருந்தான்னா அவன் சின்னவனாக மாறியிருப்பான், அவன் ஊசியின் காதில் போயிருப்பான். சரி, இந்த ஊசியின் காதிலே நுழைந்த இன்னொரு மனுஷன் இருக்கிறான். அவன் உங்களுக்கு தெரியுமா? அவன் யார்? இன்னொரு ஐஸ்வர்யவான், சகையும் இவனை போல ஐஸ்வர்யவான் தான். சகை எப்படிங்க இந்த ஊசியில் நுழைஞ்சான்? ஊசியின் காதில் எப்படி நுழைஞ்சான்னு கேட்டால், சகையு எல்லாவற்றையும் என்ன செய்தான்? அவன் இழந்தான். அவன் இப்பொழுது ஊசியின் காதில் உள்ளே போய் வெளியே வந்துட்டானுங்களே. அவன் இந்த இடுக்கமும் வழி நெருக்கமான வழியை தெரிந்து கொண்டானே. ஆகவே அருமையான சகோதரர் சொல்லி, ஏன் அநேகர் தேவன் வைத்திருக்கிற இந்த மேன்மையான பங்கை கண்டடைகிறது இல்லைன்னு கேட்டால், இந்த இடுக்கமான வாசல் வழியாய் நுழைகிறதற்கு இஷ்டம் இல்லை. நான் கையை வீசிட்டு போகணும், கையை வீசிட்டு வரணும். போகிற பழி எனக்கு ராஜபாதை மாதிரி இருக்கணும். கல் முள் அங்கே நடக்கணும், இங்கே குறுக்கிறது, அங்கே குறுக்கு, இந்த மாதிரி ரோட்டில் நான் போக மாட்டேன். என்னை யாருன்னு நினச்ச நீ? என்னை என்ன இந்த ரோட்டில் நீ கூட்டிகிட்டு போகிற? அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள். அதனால அருமையான சகோதரர் சொல்லு, இப்போ சிலர் தான் இதை கண்டுபிடிக்கிறார்கள். நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், மிகச்சிலர் தான் இதை கண்டுபிடிக்கிறார்கள். மிகச்சிலர் தான் இந்த நித்திய ஜீவனில் இல்லை, இந்த நாம் முதல்ல பார்த்தது போல் இந்த திவ்ய சுபாவத்திலே பங்கடையவர்கள் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆசை என்ன? நம்முடைய விருப்பம் என்ன? சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், இதை கேட்கிற ஒவ்வொருவரும், பவுல் சொன்னார் அல்லவா, இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் என்னை சங்கிலினால் கட்டி வச்சிருக்கிறாங்க, இந்த சங்கிலி வேண்டாம், இந்த சங்கிலியை தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் எல்லாரும் என்ன செய்யணும்? என்னை போல மாற விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னது போல சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் இதில் இந்த திவ்ய சுபாவத்திலே பங்கடைய வேண்டும் என்கிறதான் நம்முடைய விருப்பம் சகோதர சொல்லை. ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? வழி இடுக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, அரை அடிக்கு நீங்கள் கேட்டு வச்சாலும் பரவாயில்ல, நான் சர்ச்சுக்கு வருவேன். அல்லது என்னுடைய வாழ்க்கை பாதையில் எனக்கு அரை அடி தான் கேட்டிருக்குது, அப்புறம் வழி போய் பார்த்தீங்கன்னா அந்த வழியும் அப்படி இருந்தாலும் நான் அதில் போவேன் என்று போனால் ஒரு நாள் வரும், அந்த நாளில் இந்த வசனம் நிறைவேறிவிடும். என்ன வசனம்? மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், செய்கிறவள் அப்படிங்கிற அதை நான் என்ன செய்து விடுவேன்? அதை அந்த இடத்திற்கு நான் வந்து விடுவேன். அதற்கப்புறம் வேதத்தில் இருக்கிற நிருபம் அல்ல, நானே என்ன ஆகிவிடுவேன்? நானே ஒரு நிருபமாகி விடுவேன். நானே ஒரு நிருபம், என்னை படியுங்கள் அப்படின்னு நாம் ஒவ்வொருவரும், நீங்கள் எல்லாரும் வாசிக்கத்தக்க எங்களுடைய நிருபங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் கொரிந்தியரை எப்படி மெச்சிக்கொண்டார் பாருங்கள். அருமையான சகோதரர் சொல்லு, நீங்கள் ஒவ்வொருவரும், நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் நிருபங்களாக மாற வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.